கல்கியை பொறுத்தளவுக்கு தேட்டருக்கிட்ட இல்லை போஸ்டர்கிட்டே வந்துடாதீங்க. படம் நல்லா இல்லை, ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா இல்லை, செகண்ட் ஆஃப் ஓரளவு பார்க்குற மாதிரி இருந்துச்சு. இது ஒரு ஸ்டார்ட் அப்ன்றதுனால தான் அது சிம்பிளாக போயிருந்தது. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப போர் தான். பார்க்கலாம், நல்லா இருக்கு. தமிழ் ஆடியன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது ஒரு அரை மணி நேரம் வந்து நம்ம உண்மையிலே இந்திய சினிமா தான் பார்க்குறோமா. கல்கிங்கிற படம் பார்த்துட்டு அப்படியே கத்தியை வச்சு குத்தி செத்துடலாமான் இருக்கு. அந்த அளவுக்கு மகாபாரதம் பார்த்தவங்களுக்கு ஈஸியாக புரியும். எல்லாமே பிடிச்சிருக்கு. ஆள வந்த மாதிரி இருக்காரு. ரொம்ப நாளாக இவனுங்க படம் எடுத்துன்னு இருக்கானுங்க, என்னடா பண்ண போகிறானுங்க அப்படின்ற மாதிரி. Hi, this is Minna. Like, share, subscribe. News 10 Tamil. கல்கிங்கிற படம் பார்த்துட்டு அப்படியே கத்தியை வச்சு குத்தி செத்துடலாமான் இருக்கு. அந்த அளவுக்கு கொடுமை கொடுமை கொடுமை. தயவுசெய்து இந்த மாதிரி படங்கள்லாம், அதில் இன்னொரு பெரிய மைனஸு, கமல் சார் வந்துட்டு ஒரு நிமிஷம் தான் வராரு இன்ட்ரோலுக்கு முன்னாடி. கிளைமேக்ஸில் அவரை வச்சு முடிக்கிறாங்க. அது ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் தான் வராரு. இது ஒரு பெரிய ஒரு ஏமாற்றம் தமிழ் ஆடியன்ஸுக்கு. ஏன்னா கமல் சாரை எதிர்பார்த்துட்டு தான் அன்றைக்கி இவ்வளோ கூட்டம். இதுவே பெரிய சீட்டிங். இந்த லால் சலாமோடலாம் பெரிய சீட்டிங். படம் நல்லா இல்லை, ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா இல்லை, செகண்ட் ஆஃப் ஓரளவு பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அவள் தான். மற்றபடி என்ன சொல்லிச்சு, ஃபர்ஸ்ட் ஆஃப் எதுவுமே தெரியல. ஏன்னா அந்த காசு கொடுத்து பொருள் சாப்பிட்றதுக்கோசம். அதுக்கப்புறம் வந்து நான் சொல்கிறது, பிரபாஸ் வராப்பில், அதுக்கப்புறம் கமல்ஹாசன் வராப்பில், அமிதாப் பச்சனும் கமல்ஹாசன் ஒரு சீன்ஸ் நல்லா இருந்து. மற்றபடி செகண்ட் படம் தெரியும். அந்த கர்ணா வந்து பிறந்தா சொல்லி தான் இந்த கருவில் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த பிறந்ததுக்கப்புறம் தான் வந்து கதையே இருக்குது. செகண்ட் படம் தெரியும். ஃபர்ஸ்ட் பார்ட்டு அவளுக்கு சொல்ல முடியும். அவதார அளவுக்கு இருக்குன்றாங்க. அவன் அவதார அளவுலாம் கிடையாதுங்க. அந்த தூங்காமல் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம். செகண்ட் ஹாஃப் அந்த டம் ஆல்ரெடி பீச்செல்லாம் நல்லா இருந்து. இது ஒரு ஸ்டார்ட் அப்ன்றதுனால தான் அது சிம்பிளாக போயிருந்தது. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப போர் தான். நீங்கள் அது அந்த ஸ்பாயிலர் ஆகிடும். இருந்தாலுமே அது ஒரு ஸ்டார்ட் அப்ன்றதுனால மூவி வந்து இதுவாக தான் இருக்கும். கிளைமேக்ஸில் பிச்சு உதறிட்டு இருக்காங்க. பிரபாஸ் ஆக்டிங் நல்லா இருக்கு. அண்டு கமல்ஹாசன் சார் வந்து வந்திருக்காரு. வந்து சீன் வந்து என்னமோ 10 மினிட்ஸோ 15 மினிட்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கே தெருக்கி விட்டுருக்காங்க. கெட்டப் நல்லா இருக்கு அவருக்கு. பட் பார்ட் 2ல தான் பெருசாக இப்போ வில்லன் தெரியும். பட் பக்கா தீபிகா படுகோனி இஸ் ஃபைன். திஷா பட்டினி பெருசாக ஒன்றும் இல்லை. கேமியோஸ் வந்து பார்த்தோன்னா 10 கேமியோ மேலே இருக்காங்க. தெலுங்குல நிறைய பேர் இருக்காங்க. மெயினாக 2 பேர் இருக்காங்க. ஸ்பாய்லர் பண்ண வேணாம். பட் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. பிரபாஸ், அமிதாப் பச்சன், கமல்ஹாசன் 3 பேர். இந்தியாவில் பெரிய இண்டஸ்ட்ரி வேற லெவல். ஜூன் பிரபாஸ்னா, ஆகஸ்ட் விஜய் தான். பார்க்கல என்ன நடக்குதுன்னு. கீர்த்தி சுரேஷ் இஸ் குட். வாய்ஸ் நல்லா இருந்துச்சு, ஃபைன், பாగుంది. சினிமா பாగుంది, சூப்பராக இருக்கு. பார்க்கலாம், நல்லா இருக்கு. தமிழ் ஆடியன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. பிரபாஸ்க்கு ஃபேன் ஃபீட்ஸ் இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா 200 crores பக்கா. ஆஸ் பர் யூஎஸ்ஏல $4 million அடிச்சிட்டாங்க. பட் சூப்பராக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது ஒரு அரை மணி நேரம் வந்து நம்ம உண்மையிலே இந்திய சினிமா தான் பார்க்குறோமா அப்படின்ற அளவுக்கு நமக்கு ஒரு கேள்வியை கொடுத்துச்சு. ஏன்னா ஹாலிவுட் தரத்தில் இருந்துச்சு. சினிமாட்டோகிராஃபி எல்லாமே பயங்கரமாக இருந்துச்சு. அடுத்த அரை மணி நேரம் கழிச்சு எப்போ பிரபாஸ் உள்ளே வந்தாரோ அப்போவே படம் லேக் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு பயங்கரமாக. கம்ப்ளீட்டாகவே வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, பேசியே இருக்கிற வாயில். அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வர எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு வாயிலே பேசுகிறத தவிர பெருசாக ஆக்ஷன் சீன்ஸ் எதுவுமே கிடையாது. கல்கியை பொறுத்தளவுக்கு தேட்டருக்கிட்ட இல்லை போஸ்டர்கிட்டே வந்துடாதீங்க. ஒரு காசுக்கு ஆகாது. அவதார் கடுகு அளவு கூட அவதார்கிட்ட வராது. மொத்தத்தில் அந்த டேரக்டர் கையில் கிடச்சாலும் ஏன் கொண்டுட்டு நான் ஜெயிலுக்கு போயிடலான்னு பார்க்குறேன். அந்த அளவு கேவலமாக இருக்குது கல்கி. ஃபைட்ஸ் ஒன்றும் பெருசாக ஒரு மாதிரி கார்ட்டூன் மாதிரி தான் இருந்தது, அனிமேஷன் மாதிரி தான் இருந்தது. ஃபைட்ஸ் ஏதோ பெருசாக. ஸோ கிராஃபிக்ஸ் கொண்டு வந்ததுனால அது நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். அந்த கேமியோ நல்லா இருந்தது. அண்டு இன்னொரு ஹீரோ கேமியோவும் இருக்குது. துல்கர் சல்மான்னா மாலிவுட் கேரளா வருமா. இப்போ டோலிவுட்லேயும் ஒரு ஆக்டர் இருக்கார். அது கெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். மகாபாரதம் பார்த்தவங்களுக்கு ஈஸியாக புரியும். கடவுளை வச்சு எடுத்திருக்காங்க. நல்லா இருக்கு. அது எனக்கு கரெக்டாக தெரியாது, மகாபாரதம் பார்த்தது இல்லை. படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே, ஸ்லோவாக போச்சு. செகண்ட் ஹாஃப் சூப்பராக போச்சு. கேமியோ எக்ஸ்பெக்ட் பண்ணல. நடுவில் ஃபன்னியான கேமியோஸும் நிறைய வந்துச்சு. சீரியஸ் கேமியோஸ் இன்னும் நல்லா இருந்துச்சு. எல்லாமே பிடிச்சிருக்கு. ஆள வந்த மாதிரி இருக்காரு கமல். பயங்கரமாக இருக்கு. சூப்பராக இருக்கு.
சரி அவதார் மாதிரிலாம் இல்லை இது அப்படியே ஹிஸ்டாரிக்கல் மூவியாக இப்போ நடந்த அதாவது 2000 அவனுக்கு ஒரு இயர் போட்டிருக்காங்க அந்த இயரில் நடந்தால் எப்படி இருக்குமோ அப்படி எடுத்துருக்காங்க நல்லா இருக்கு. ப்ரோ படமே ஃபுல்லாகவே பிடிச்சிருந்தா ப்ரோ இருந்தது. அதில் வெயிட்டிங் ஃபார் செம்மையாக இருந்தது. பார்த்தா கனெக்ட் பார்ட் தான் செம்மையாக இருந்தது. பார்ட் 2 வெயிட்டிங் எல்லாருமே. கமல் தான் செம்மையாக நடிச்சிருக்காரு ப்ரோ. ஆசம் எல்லாருமே டோட்டலாக நடிச்ச ஆக்டர்ஸ் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் அந்த செகண்ட் பார்ட்டுக்கான லீடிங் அந்த எண்டிங்லாம் தரம் கிராஃபிக்ஸ்க்காகவே கண்டிப்பாக வந்து தேட்டரில் பார்க்கலாம். அப்படி ஒரு படம் இது. எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. லாஸ்ட்டில் அந்த கமலோட அந்த கிளைமேக்ஸ் முடியும் போது அந்த சீனுக்காகவே எல்லாருமே வந்து பார்க்கலாம். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து எல்லாரும் தேட்டரில் பாருங்கள். போகிற வழியில் வண்டியில் பேசிட்டு அப்படியே போயிடுறாரு. 5 வருஷம் ஒன்று வச்சு செஞ்சேன் 10 வருஷம் வச்சு செய்கிறேன்டாரு. அப்போயே தெரிஞ்சு போச்சு நம்மளையும் வச்சு செய்ய போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. பெருசாக ஒன்றும் கிடையாது ப்ரோ. ஓப்பனாக சொல்லணும். ரொம்ப நாளாக இவனுங்க படம் எடுத்துன்னு இருக்கானுங்க, என்னடா பண்ண போகிறானுங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் இப்போ தான் ஒரு நம்பிக்கையே பிறகுது. ஒரு ஹாலிவுட் ரேஞ்சுக்கு நம்ம ஆளுங்களாலையும் எடுக்க முடியும் படங்களை அப்படின்றதும். இதுக்கப்புறம் ஹாலிவுட்டே தமிழ் இந்தியன் படம் தான் ஆளப்போகுது. ஏன்னா சிஜி ஒர்க் அவ்வளோ தெளிவாக பண்ணியிருக்கு அப்படின்னு நம்பிக்கை வந்தப்போ கண்ணாடி போட்டு பார்க்குறப்ப அட பாவீங்களா அவங்க ஊழல் இந்த கண்ணாடியில் காமிச்சிங்களா அட பாவீங்களா படம் நல்லா இருக்குது ஆனால் அந்த ஊழல் பிளர்ராக இருக்குது அதில் எதோ பண்ணிட்டுக்கிறாங்க. படம் செம்மையாக இருக்குது. ஒரு மகாபாரதத்தை வச்சு தான் எடுத்துருக்குறாங்க. ஆனால் பசங்களுக்கு லாஸ்ட்டில் அந்த ட்விஸ்ட்டு புரிய மாட்டுது. நிறைய பேர் கேட்டுகிட்டே போகிறாங்க. பாத்ரூமில் வந்து கேட்குறானுங்க இல்லை அங்கே வரப்போ கேட்குறாங்கன்னா ஒன்றும் புரிஞ்சுதான்ட்டு இந்த படம் பார்க்குறவங்க எல்லாருக்கும் ட்விஸ்ட் ஆகக்கூடாதுன்னு அவங்க வச்சுருக்காங்க. பட் நான் சொல்கிறேன் அது என்னன்ட்டு. படம் வந்து ஒரு வயிற்றில் இருக்க குழந்தைய காப்பா. ஏன்னா இப்போ நான் எல்லாருமே ஃபர்டிலிட்டி சென்டர் போய் தான் குழந்தை பிறக்க வேண்டிய நிலைமை இப்போ இருக்குது. இன்னும் ஒரு 1000 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா குழந்தையே பிறக்காதுன்ற நிலைமையில் அப்போ ஒரு குழந்தை பிறக்கும். புரியுதுங்களா? அந்த மாதிரி குழந்தை பிறக்கிறப்போ கிருஷ்ணர் அதுக்கு முன்னாடியே அஸ்வத்தாமனுக்கு எத்தனை 1000 வருஷம் ஆனாலும் நீ சாக மாட்டேன், உன் உடம்புல புண்ணோடு தான் வாழ்வேன்னு சொல்லுவார்ல. அப்போ இப்பயும் வாழ்ந்துட்டு இருக்காரு தான் நம்மளுக்கு அங்கங்கே செவி வழி கேள்வியாக வந்துட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி உலகம் மாறுறப்போ என்ன ஆகுதுன்னா அந்த குழந்தைய காப்பாற்றி இவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. ஓகே அவர் ஓடலனாலும் அவருக்கு நல்ல ஸ்டோரி வந்துகிட்டே தானே இருக்குது. புராண கதையும் இந்த டெக்னாலஜியும் கம்பைன் பண்ணாமல் எடுத்திருக்காங்க. நியூஸ் 10 தமிழ் சேனலுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.